ஹாய் ஒருவன் எல்லாத்துக்கும் வணக்கம். 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 5 மார்க் போட்டதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். 5 மார்க்கு 5 மார்க்குமே எழுதுகிற மாதிரி நான் வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இப்போ 2 மார்க் 3 மார்க்கும் நியூமெரிக்கல் ப்ராப்ளமும் எல்லாமே நான் சொல்ல போகிறேன். 70க்கு 70 எடுக்கணும்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா நிறையா கொடுத்துருப்பேன். எல்லாமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் படிக்கணும். ரொம்ப முடியாதவங்க நான் மஞ்சள் கலரில் மார்க் பண்ணிக்கிறது ஒரு சில விஷயங்கள் பண்ண சொல்லுவேன். அதை பண்ணிங்கனாலே உங்களால் 5 2 மார்க் 5 மார்க் எழுத முடியும். ஏன்னா கம்பல்சரிங்கிறது ஒன்று இருக்குது, அது நியூமெரிக்கல் தான் கேட்பாங்க. நியூமெரிக்கலும் நான் கொடுத்துருக்குறேன். படிக்க முடியாத பசங்க அட்லீஸ்ட் தியரியாவது படித்து ஒரு 60க்கு மேலே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா அதுவே மிகப்பெரிய ஒரு மார்க் தான். நல்லா படிக்கக்கூடிய பசங்க நியூமெரிக்கல் ப்ராப்ளமும் ட்ரை பண்ணுங்கள். இப்போலாம் 5 மார்க்கில் நியூமெரிக்கல் கேட்குறாங்க. ஸோ அதனால் நியூமெரிக்கல் நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. 70 out of 70 அடிக்கணும்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். கோட்டையிலே வந்துகிட்டு இருக்கு, சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. கீழே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் போய் சேரும். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். யூனிட் 1 இந்த 2 மார்க்ஸ் எல்லாம் நீங்கள் படித்தே ஆகணும், எதுவுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. நான் கொடுத்தது அப்படியே நீங்கள் படிக்கணும். நான் கொடுத்ததுலேயே நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு இவன் சொன்னது வரல அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் கொடுத்தது எல்லாமே படிங்க. அண்ட் புக்கின்ல ஸ்டேட் காஸ்லா போலார் அண்ட் நான் போலார் மாலிக்யூல் 3 மார்க்கில் ரோமன் நம்பர் 2 இருக்குது, ரோமன் நம்பர் 3 இருக்குது. தமிழ் மீடியம் இருக்கிறனால தான் இப்படி கொடுத்துருக்கேன். ஸோ தமிழ் மீடியம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாகவே மார்க் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஆஃப் கெப்பாசிட்டி மின்தேக்கியின் பயன்பாடு பார்த்துக்கோங்க. யூனிட் 1ல் 5 மார்க்ஸ் நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். ஆக்சல், ஈக்குவட்டல், பொட்டன்ஷியல், வேண்டிகிராஃப், காஸ்லாவோட 3 அப்ளிகேஷன் படிக்க சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸாக வைக்கிறேன். அடுத்து யூனிட் 2 ரொம்ப ஈஸியான யூனிட். நான் ஃபுல்லுன்னு எழுதியிருக்கேன்னா அந்த யூனிட்டில் நீங்கள் வந்து 2 மார்க் 3 மார்க் நீங்கள் ஃபுல்லாக படிச்சாகணும். ஃபஸ்ட் யூனிட்டை ஃபுல்லாக படிங்க, செகண்ட் யூனிட் ஃபுல்லாக படிங்க, தேர்ட் யூனிட் ஃபுல்லாக படிங்க, 5th யூனிட் ஃபுல்லாக படிங்க. உங்களால் 5மே எழுத முடியும். அண்ட் நான் சொல்கிற லெசனில் 3 மார்க்கும் சேர்த்து படிச்சுக்கோங்க நான் சொல்கிறேன். அண்ட் ரொம்ப நல்லா படிக்கிறவங்க எல்லாமே படிங்க. நம்ம மஞ்சள் கலர் போட்டது எல்லாமே படிங்க. 2 மார்க்கு இந்த லெசன் ஈஸி தான், படிச்சுக்கோங்க. 3 மார்க் பொறுத்த வரைக்கும் ரோமன் நம்பர் 3லையும் ரோமன் நம்பர் 2லையும் கொடுத்துருக்கேன். கிர்ச்சாஃப் ரூல்ஸ் வந்து 3 மார்க்கில் கேட்பாங்க. பிரின்சிபல் ஆஃப் பொட்டன்ஷியோமீட்டர் மின்னழுத்தமானியின் தத்துவம், அது வந்து எக்ஸ்பிளனேஷனோட எழுதணும். ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கும் கரண்ட்டுக்கும் ஒரு தொடர்பு, இழுப்பு திசை வேகத்துக்கும் மின்னோட்டத்துக்கும் ஒரு தொடர்பு. இந்த தொடர்பு I=NeVDன்னு சொல்லிட்டு மைக்ரோஸ்கோபிக் மாடல் இருக்குல்ல, அது பாதி வரைக்கும் அது கேட்பாங்க. அது நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க, நிறைய வாட்டி தெரியறதில்ல, கொஸ்டின் இப்படி தான் கேட்பாங்க. ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 2 மார்க்கு லாலாம் இருக்குது, நல்லா படிச்சுக்கோங்க. யூனிட் 3 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஈஸி கூட. 3 மார்க் வந்து ரோமன் நம்பர் 2ல் 2 தான் இருக்குது, ரோமன் நம்பர் 3ல் 4 இருக்குது, படிச்சுக்கோங்க. அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ், கரண்ட் சென்சிட்டிவிட்டினா என்ன, ஹவு கரண்ட் சென்சிட்டிவ் கேலோமீட்டர் இன்க்ரீசஸ். ஸோ உங்களுக்கு 3 மார்க் கம்மி தான், படிச்சுக்கலாம். ஸோ யூனிட் 2வும் முடிஞ்சு யூனிட் 3யும் ஃபுல்லாக படிச்சுங்க, யூனிட் 1ம் ஃபுல்லாக படிச்சுங்க. யூனிட் 4ல் 2 மார்க்ஸ் வேண்டாம், ரொம்ப இதுனா லா மட்டும் படிச்சுக்கோங்க. என்னென்னா ஃபேரடே லா, லென்ஸ் லா, இந்த ஃபஸ்ட்டு 6 கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. அப்புறம் குவாலிட்டி ஃபேக்டர்னு ஒரு கொஸ்டின் இருக்குது, Q ஃபேக்டர்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. Q ஃபேக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதையாவது ஒழுக்கமாக படிங்க. அண்ட் 3 மார்க் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த புக் பேக்கில் இருக்கிறது எல்லாமே கவர் பண்ணிடுங்க. அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஓவர் DC, AC சர்க்யூட்டில் பியூர் ரெசிஸ்டர், இந்த 3 மார்க்கெல்லாம் நீங்கள் படித்து தான் ஆகணும். இப்போ நான் மஞ்சள் கலர் மார்க் பண்ணி படிச்சிருங்க. 5th யூனிட் சின்ன யூனிட் எல்லாமே படிச்சிருங்க. 2 மார்க்கு 5 தான் இருக்குது, 3 மார்க்கு 3 தான் இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சிருங்க, ரொம்ப ஈஸி 5th யூனிட், அதனால் பிரச்சனை கிடையாது, நீங்கள் படிச்சுக்கோங்க. 5th யூனிட் ஒன்று. 6th யூனிட் 2 மார்க் விட்டுருங்க, ரொம்ப முடியாதவங்க. நல்லா படிக்கிறவங்க மட்டும் 2 மார்க் படிச்சுக்கோங்க. 3 மார்க் வந்து ஷார்ட் ஆன்சர்லேயே எல்லாமே 2 மார்க் 3 மார்க்கு கலந்து இருக்கிறனால இங்கே இருக்குது பாருங்கள். இது போக பேலன்ஸ் கொஸ்டின் 2 3 4 8 11 12, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மீதி இருக்கிறவங்க நல்லா படிக்கிறவங்க நல்லா எல்லாமே படிச்சுக்கோங்க. ரொம்ப முடியாதவங்க இது மட்டுமாவது ஒழுக்கமாக படிச்சுக்கோங்க. 2 மார்க் வேண்டாம், ஓகேவா? ஸோ அடுத்து யூனிட் 7ல் கொஸ்டின்ஸ் இருக்குது. 2 மார்க் 3 மார்க் இவ்வளோ தான் உங்கள் போர்ஷன்ஸில் இருக்கிற கொஸ்டின்ஸ். அதாவது பாதி காவாசி யூனிட் தான் யூனிட் 7ல் இருக்குது. அந்த யூனிட் 7ல் 2 மார்க் 3 மார்க் வந்து 10th 1 முடிஞ்ச அளவு படிங்க. ஆனால் நல்லா படிக்கிறவங்க படிச்சுக்கோங்க, படிக்க முடியாதவங்க வேண்டாம். படிக்க முடியாதவங்களுக்கு நான் மஞ்சள் கலரில் கொடுத்துருக்கேன், அது படித்தாலே உங்களுக்கு போதுமானது. ஓகே, நியூமெரிக்கல் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 6ல் யூனிட் 5ல் ஒரு 4 சம் தான் இருக்குது. யூனிட் 4ல் எக்ஸாம்பிள் இது, யூனிட் 3ல் எக்ஸாம்பிள் இது மட்டும் நீங்கள் படித்தா கோ த்ரூ பண்ணால் போதும் கோட்டைக்கு. யூனிட் 2க்கு இதெல்லாம் படிக்கணும். அண்ட் 4th 1 8th 1 2.10 நீங்கள் கொடுக்கல, முடிஞ்சால் 2.10 படிச்சுக்கோங்க. நான் மஞ்சள் கலரில் மார்க் பண்ணிக்கணும், அது மட்டும் படிச்சுட்டு போயிடாதீங்க. 2.10 முடிஞ்சா படிச்சுக்கோங்க. ஏன்னா போன வருஷம் பப்ளிக் கேட்டதுனால கொடுக்கல, போன வருஷம் கேட்டால் இந்த வருஷம் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி கொடுக்கல, முடிஞ்சா படிச்சுக்கோங்க. அண்ட் 4th 1 8th 1 எக்ஸசைஸில் படிச்சுக்கோங்க. யூனிட் 1ல் வெறும் 7 சம் தான் கொடுத்துருக்குறேன், நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ நியூமெரிக்கல்ஸ் எல்லாம் இதுதான், நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபார் குவார்ட்டர்லி எக்ஸாம். நல்லா படிக்க முடியாதவங்க ப்ராப்ளம்ஸ் பார்த்து பயப்பட வேண்டாம், தியரி மட்டும் படித்து 70க்கு 55 above 60 above அசால்ட்டாகவே எடுக்கலாம்.
நான் வந்து உங்களுக்கு 5 மார்க் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டேன். செகண்ட் லெசன், தேர்ட் லெசன், ஃபர்ஸ்ட் லெசன், ஃபிஃப்த் லெசன், சிக்ஸ்த் லெசன், செவன்த் லெசன் முடி என்னெல்லாம் 5 மார்க்குன்னு சொல்லிட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுத்துருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? நன்றி. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ சீக்கிரமாக வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். என்ன வீடியோ, மேக்ஸா இல்லை ஃபிசிக்ஸா, மேக்ஸா கெமிஸ்ட்ரியா, என்ன வேணும்னு சொல்லுங்கள். நான் போட்டுறேன் சீக்கிரம், நீங்கள் சொல்லுங்கள். இது 70 out of 70 எடுக்கணும்னா ஃபிசிக்ஸ்க்கான வீடியோ. நன்றி. தேங்க்யூ.